வணக்கம். வரம் டிவி நேயர்களுக்கு அடியேன் அவினாசி ஜோதிலிங்கத்தின் அன்பான வணக்கம். வரம் டிவியில் வருகின்ற அத்தனை நிகழ்ச்சிகளும் தொடர்ந்து பாருங்க, சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஆதரவு கொடுங்க. இன்னைக்கு பார்க்க இருக்கிற தலைப்பு குரு திசை. 16 வருட குரு திசை. சொல்லப்படாத ரகசியங்கள் என்ன மாதிரியெல்லாம் இருக்கு. குரு மதிக்கத்தக்க நபர்களுக்கு குரு ஆதிக்கம் இருக்கும். அப்ப மதிக்கத்தக்க பிளானட் 9 பேர்ல குருவும் ஒருத்தர். குரு அருள் இல்லையே ஒரு அருளும் இல்லை. குரு பார்க்க கோடி தோஷ நிவர்த்தி. குருதான் பெரும் பணத்திற்கு அதிபதி. நீங்க செல்வந்தர்னு சொன்னா சுக்கரன், நீங்க தனவான்னு சொன்னா குரு. பாருங்க வித்தியாசம் இருக்கு. லட்சாதிபதினா சுக்கரன், கோடீஸ்வரன்னா குரு. இதுல சனியும் சேரணும் ஏற்கனவே. ஈஸ்வர பட்டம் இருக்கிறது சனிக்கு தான். இப்ப கோடி கொடுக்கறது சனி, ஈஸ்வரன் குடிக்கிறது சனி. அப்ப கோடீஸ்வரனுங்கிறது சனி. சனி ஒரு இன்ஃபுளுயன்ஸ் மறைமுகமா இருக்கும். குரு 16 வருட திசை. ஏன் 16 வருடம்? குருதான் குழந்தை. குருதான் குழந்தை. குழந்தை நமக்கு உருவாகணும், ஒரு ஜாதகருக்கு குழந்தை கிடைக்கணும் நல்லபடியான குரு இன்ஃபுளுயன்ஸ் வேணும். குருதான் புத்திர காரகன்னு பேரு. 16 வருஷ திசை. என் குருநாதர் சொல்லுவார் சூப்பரா. அதாவது தாய் தந்தை இணையும் போதுதான் ஒரு குழந்தை கிடைக்கும். அம்மாங்கிறது சந்திரன், அப்பாங்கிறது சூரியன். சந்திரனுக்கு 10 வருஷ திசை, சூரியனுக்கு 6 வருட திசை. சந்திரனுக்கு 10 வருட திசை, சூரியனுக்கு 6 வருடம். சந்திரன் தாய், சூரியன் அப்பா. 10 வருடம் 6 வருடம் இணைங்க, 16 வருடம். 2 பேரும் இணையும் போது ஒரு குழந்தை. குருவுக்கு 16 வருஷம் தசையா கொடுத்துருக்காங்க. பாருங்க எப்படி மிராக்கல். குருநாதர் அழகா சொல்லுவார், பேசும்போதெல்லாம் சொல்லுவார். இது நான் கண்டுபிடிக்கலைங்க, குருநாதர் சொல்லி கொடுத்தது. எல்லாரும் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக நான் உங்களுக்கு சொல்றேன். அப்போ 2 இணையும் போது அந்த குருங்கிற குழந்தை வருது. அதுக்கு 16 வருஷம் கொடுத்துருக்காங்க அப்படின்பாரு என் குருநாதர். எப்படிப்பட்ட ஒரு கண்டென்ட் பாருங்க. அப்ப குரு திசை அற்புதமான திசை. அது எப்ப வரணும், எப்படி வரணுங்கிறத இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறோம். குருவுக்கான நட்சத்திரங்கள்னு பாத்தீங்கன்னா புனர்பூசம், ராமர், விசாகம், முருகர், பூரட்டாதி, குபேரன். குபேரனுக்கே குரு நட்சத்திரம் பாருங்க. அதான் தனகாரகன், செல்வந்தன், பொருளாதாரத்திற்கு உரியவர். குரு உச்சமாகிற இடம் கடகம். குரு உச்சமாகிற இடம் கடகம். நீசமாகிற இடம் மகரம். நீசமாகிற இடம் மகரம். சனியோட வீட்டுல நீசமாகிறாரு, சந்திரனோட வீட்டுல உச்சமாகிறாரு. அப்ப சனிங்கிறது தொழிலாளிங்க, சந்திரனுங்கிறது அம்மா. அப்ப அம்மாவை யாரெல்லாம் வணங்குகிறீர்களோ அவர்களுக்கெல்லாம் குருவின் ஆசீர்வாதம் கிடைத்து விடும். சார் எங்க அம்மா ரொம்ப மோசம் சார், அந்த அம்மா கண்டபடியே என்னை பேசு சார், நீங்க போய் அம்மாவை வணங்குங்கிறீங்க. உங்க அம்மா அம்மாவா இருக்காங்க, நீங்க நல்ல மகனா இருந்து ஆராதிச்சுக்குங்க, அவ்வளவுதான் சப்ஜெக்ட். மகரத்துலதான் குரு நீசமடைகிறாரு. மகரம்ங்கிறது காலபுருஷனுக்கு 10வது இடம், தொழில் ஸ்தானம். குரு போய் அங்க நீசம் அடைகிறாரு. தந்தைக்கு 2ஆம் இடம், அப்பாவுக்கு 2ஆம் இடத்துல குரு நீசம். யாருக்கெல்லாம் குரு நீசமோ தந்தை கண்டிப்பா ஒரு பொருளாதாரத்தை இழந்தவராக தான் இருப்பாரு. யாருக்கெல்லாம் குரு உச்சமோ கண்டிப்பா தாய் வழி சொத்துக்கள் 1 ரூபாயாவது வரும், 1 ரூபாயாவது வரும். இல்லைன்னா கடைசியில அவங்க அம்மா ஒரு 3 பவுன் செயினாவது கொடுத்துட்டு போறேன்னு அம்மா வழியிலிருந்து ஒரு கெயின் கிடைச்சிடும். இதெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா ஆச்சரியமா இருக்கும். ஏன்னா அந்த கிரகம் அதான் சொல்லுது. குருவின் வீடுகளான தனுசு, மீனம். பாருங்க காலச்சக்கரத்துக்கு 9 கூடையவர் தனுசு. அங்க ஸ்ரீராமர் உதயமாகிறார். காலச்சக்கரத்துக்கு 12ஆம் இடம் மீனம், அங்க சுக்கிரன் உச்சமாகிறார். எப்படி வடிவமைச்சிருக்காங்க. அப்ப குரு திசை ஆச்சாரம், அனுஷ்டானம், குலதெய்வம் வழிபாடு, முன்னோர்கள் வழிபாடு, கல்லறை, சமாதி, ஜீவ சமாதி, மசூதிகள், சர்ச்சு கல்லறைகள், இதெல்லாமே தனுசு தான். அழிக்கப்பட்ட இடம் தனுசு. யுத்தம் நடந்து அழிஞ்சு போயிருக்கும்ல, குருச்சேத்திர போர், குருச்சேத்திர தனுசு. யாருக்கெல்லாம் தனுசு பலமோ, தனுசில் சுபகிரகமோ, குரு நல்ல இடத்துல இருக்காரோ, உங்க வீட்டில் மகாபாரதமோ ராமாயணமோ இருக்கும். ஒரு வரலாற்று, ஒரு புராண சிறப்பு மிக்க புத்தகங்களை வச்சிருப்பீங்க, இல்லாம போகாது. இல்லைன்னா
மகாபாரத ராமாயணத்தை பேசாம போக மாட்டீங்க. ஏதாவது ஒரு உதாரணத்துக்கு சொல்லிட்டு தான் போவீங்க. இப்படி குருவோட வேலை அங்க இருக்கு. குரு எங்கெங்க இருந்தா நல்லது சார்? 2, 5, 7, 9, 11 இந்த இடங்களில் குரு இருந்தால் அமோக வளர்ச்சி, அமோக வெற்றி. எல்லாருக்குமே இப்படி இருந்தா நல்லதா சார்? சில லக்னங்களுக்கு குரு நல்லவர் அல்ல. சில லக்னங்களுக்கு அதீத யோகத்தை செய்பவர். எந்த லக்னம் சார்? ரொம்ப பிரில்லியண்டா பெரிய வேற லெவல்ல யோகத்தை செய்யற குரு விருச்சிக லக்னக்காரங்களுக்கு தான். சூப்பரா அடி பாதாளத்துல போய் உங்களை புழிஞ்சு எடுக்கிறார் அப்படின்னா ரிஷப லக்னம், துலா லக்னம் தான். குரு உங்களை பட்டையை கிளப்பிட்டு தான் போவார். மேச லக்னத்துக்கு 70% நன்மை. ரிஷப லக்னத்துக்கு இருக்கிற இடத்தை பொறுத்துதான் நன்மை. குரு கெட்டு போயிடணும். 8ல மறையலாம், நீசமாகலாம், 12ல மறையலாம், 6ல மறையலாம், ஏதோ ஓடிடும் வண்டி. வலுத்து உட்கார்ந்துட்டாருன்னா அடிச்சு நொறுக்கிடுவார் குரு. மிதுன லக்னத்துக்கு பாதகாதிபதி, ஆவரேஜுக்கு ஆவரேஜ் பலன். கடக லக்னத்துக்கு 6 குடையவர், 12 குடையவர், 9 குடையவர். பரவாயில்ல, அப்பாவே எதிரியாயிடுவார், அப்பாவுக்கு கஷ்ட ஜீவனம் வந்துடும். சிம்ம லக்னத்துக்கு 5 குடையவர், 8 குடையவர். குழந்தைகளால சில நேரங்கள்ல கசப்பு, ப்ரமோஷன்ல கசப்பு, போராட்டம், நெருக்கடி, அப்படியே இறுக்கமா இருக்கு சார், மெல்ல எந்திரிச்சுக்கிட்டு இருக்கேன் சார், முடியல சார். சிம்ம லக்னம் குரு திசை. கன்னி லக்னத்துக்கு குரு திசை பாதகாதிபதி. மனைவி, தாய் வழி உறவு, உடல் உபத்திரவம், சொத்துக்களை இழத்தல், போராட்டம், இந்த டிஸ்டர்ப் எல்லாம் சந்திக்குது. ஏன்? பத்திரம் தொடர்பான பிரச்சனை. குரு தான் பெரிய டாக்குமெண்ட். அரசு முத்திரைகளை போட்டு குரு முழுமை அடைஞ்ச டாக்குமெண்ட் எல்லாம் குரு தயாரிச்சுக்கிட்டு இருக்கிற டாக்குமெண்ட் இப்பதான் ப்ரிப்பேர்ட் ஆயிட்டு இருக்கு சார்னா புதன் பத்திரம், முழுமையடைந்த பத்திரம் குரு. குரு கெட்டு போனவங்களுக்கு பாருங்க, உங்க தாய் பத்திரத்துல பிரச்சனை இருக்கும், முழுமையடையாம இருக்கும், நெருக்கடியா இருக்கும். அரசு சின்னங்கள் குரு, அந்த சிங்கம், சிம்மம் 4 சிங்கம் இருக்கிறது, நம்ம தமிழ்நாடு அரசுக்கான அந்த சிறுவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவில் இருக்கிறது, இதெல்லாம் குரு. இதெல்லாம் குரு பலமா இருக்கும். அசோக சக்கரம் குரு. தேசிய பறவை மயில் குரு. தேசிய விலங்கு புலி குரு. இதெல்லாம் இருந்தா தான், அந்த குரு வலிமையா இருந்தா தான் இதெல்லாம் நம்ம கூட இருக்கும். அப்படியே ரசிச்சு கூட்டு போகும். இப்படி எல்லாம் நம்ம பார்க்கணும். துலா லக்னத்துக்கு குரு பாவி, நல்லவர் அல்ல. குரு திசை குரு எங்காவது வாக்குஸ்தானத்துல யாருக்காவது 1983 பிறந்தவங்களுக்கெல்லாம் குரு 2ல் இருப்பார். அதாவது விருச்சிகத்தில் இருப்பார். அப்ப துலா லக்னத்துக்கு 2க்கு வந்துருவார், 2ஆம் இடத்துக்கு. அதெல்லாம் போட்டு உரிச்சு தொங்க விட்டு பேசியே அவங்க கெடுத்துக்குவாங்க. ஏன் பேசுனேன், ஏன் பிரச்சனையாச்சுன்னே தெரியாது. நான் தான் பேசுனேன்னு பேசி கெடுத்துக்குவாங்க. விருச்சிக லக்னத்துக்கு தான் 2ஆம் இடமான தனஸ்தானத்துக்கும் பூர்வ புண்ணியஸ்தானத்துக்கும் அதிகாரம். அப்ப விருச்சிக லக்னத்துக்கு யோகாதிபதி. அவர் போய் 2, 5, 7, 9, 11 உட்காந்துட்டாருன்னா அடிச்சு தூள் கிளப்பிடுவார். குரு திசையில அள்ளி கொடுத்துட்டு போயிடுவார். தனுசு லக்னத்துக்கு லக்னாதிபதி, அவர் நல்ல இடத்துல இருக்கணும், பரவாயில்லாம இருக்கும். மகர லக்னத்துக்கு விரையாதிபதி, அவர் கெட்டு போயிடணும். கும்ப லக்னத்துக்கு 50% நல்லது, 50% மாறணும். மீன லக்னத்துக்கு குரு லக்னத்துக்குடையவரும் 10 குடையவரும் அப்படிங்கிறது ஒரு கணக்கு. அவரும் ஒரு நல்ல பலன் தான் கொடுப்பார். இப்படி 12 கட்டத்துக்கும் 12 லக்னத்துக்கும் குரு யாருக்கு நன்மை தீமைங்கிறத நம்ம ஜென்ரலா பேசியிருக்கோம். அப்ப குரு கூட சேர்ந்தவங்க யாரு, ராகுகேது யாராவது இருக்காங்களா, வேற ஏதாவது கிரகங்கள் பார்க்குதா, இணைவு இருக்குதான்னு நம்ம அதையும் செக் பண்ணிக்கணும் ஜாதக ரீதியா. எப்பவெல்லாம் கோச்சாரத்துல குரு மேல கேது போகுதோ அப்ப கடன் பண்ணும், நகை அடமானத்துக்கு போகும். எப்பவெல்லாம் கோச்சாரத்துல குரு மேல ராகு போகுதோ அப்பவெல்லாம் நம்ம ஃபண்டு லாக் பண்ணிக்குவோம். எப்பவெல்லாம் கோச்சாரத்துல குரு மேல சனி போகுதோ அப்பவெல்லாம் தொழில் விருத்தி ஆகும். எப்பவெல்லாம் கோச்சாரத்துல குரு மேல சுக்கிரம் போகுதோ வாகனத்தை வாங்க வைக்கும். எப்பவெல்லாம் கோச்சாரத்தில் குருமேது சந்திரன் போகுதோ அப்பவெல்லாம் உங்களை அலைக்கழிக்கும். இப்படி எல்லாம் நம்ம பார்க்கணும். அப்படி குரு திசைங்கிறத எல்லாம் சும்மா சிம்பிளா விட்டுற முடியாது. ஏன்னா பெரியவர், அவர் 9 கிரகத்துல பெரியவர், குருநாதர். அப்ப அவர் நல்ல குருமார்களின் ஆசீர்வாதம், சித்தர்களின் ஆசீர்வாதம், ஞானிகளின் ஆசீர்வாதம் வேணா குரு நல்லா இருக்கும். மகான்கள், ஞானிகள் எல்லாம் நல்லா இது பண்ணோம், குரு நல்லா இருக்கும். இல்லைன்னா வரவே வராது. உங்க ஜாதகத்துல குரு வலுத்து இருந்தா தான் உங்க வீட்டுல ஜோதிடர்கள், ஆன்மீகவாதிகள், குருக்கள், புண்ணியவான்கள் எல்லாம் வந்துட்டு போவாங்க. இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது. இப்படியெல்லாம் குரு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. குரு அப்படிங்கிறது குரு பார்க்க கோடி தோஷ நிவர்த்தி. இருக்கிற இடத்துல இருந்து 5, 7, 9ஆம் பார்வையா குரு பார்ப்பார். அப்படி குரு எப்படி பார்க்கிறார், என்ன பண்றாருங்க பார்த்து நம்ம முடிவு பண்ணணும். நான் சொல்லப்பட்ட கருத்துக்கள் பொதுவானவை தான், இருந்தாலும் உங்களுக்கு நன்றாக புரிந்து வரும். மேலும் உங்களுடைய சுய ஜாதகத்தையும் ஆய்வு செய்து தசாபுத்திகளை நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள். அதுதான் சிறப்பு. மீண்டும் நான் சொல்லுவது என்னவென்றால்,
எனங்கிட்ட உங்களுக்கு பார்க்கணுங்கிற நெசசரிக்காக இதை பேசலை. உங்க வீட்டருகில் என்னை விட திறமை வாழ்ந்த ஜோதிடர்கள் கண்டிப்பாக இருப்பார்கள். அங்கேயும் நீங்க முயற்சி பண்ணி பாருங்க. உங்களுக்கு ஒரு நல்ல வழிகாட்டுவாங்க அப்படிங்கிறது இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளம்.